Hello guys, நம்ம பார்க்குற டாபிக் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிரெடிட் நோட் இன் ஜிஎஸ்டி. அதாவது ஜிஎஸ்டி கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் நோட்ன்றது எவ்வளோ முக்கியமானது சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? சரி வாங்க டாபிக் போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் நோட் இஸ் a டாக்குமெண்ட் issued by the supplier to a recipient. அதாவது ஒரு செல்லர் வந்து ஒரு பையருக்கு ஒரு டாக்குமெண்ட் தான் கிரெடிட் நோட் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ்லி இஷ்யூடு டேக்ஸ் இன்வைஸ் எதுக்காகனா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு கூட்ஸை சேல் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த கூட்ஸோட வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறது தான் கிரெடிட் நோட் சொல்கிறோம். ஓகேங்களா? இட் சர்வ்ஸ் த ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் பேயபிள் பை த ரெசிப்டன்ட் டு சப்ளையர். அதாவது அந்த கூட்ஸை ரிசீவ் பண்ணுறவங்க பையர் வந்து எவ்வளோ பே பண்ணணும் அமௌண்ட் அது வந்து ரெடியூஸ் பண்ணுது சொல்கிறோம். ஓகேங்களா? இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா adjustment for returns and rejected goods. இது பார்த்தீங்கன்னா credit notes are commonly used when goods or services supplied to a recipient or returned. அதாவது பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன கூட்ஸ், ரிஜெக்ட் ஆன கூட்ஸ், ஃபவுண்ட் பி டெஃபெக்டிவ். அதாவது ஒரு பொருள் வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு, எங்களுக்கு தேவை ஒரு டிஃபெக்டாக ரிட்டர்ன் ஆயிடுச்சு, இல்லை எங்களுக்கு அதிகமாக ரிட்டர்ன் ஆயிடுச்சு, இல்லை ரிஜெக்ட் ஆயிடுச்சு, இது செட் ஆகலை, இது குவாலிட்டிஸ் எல்லாம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, இல்லை டெஃபெக்டிவ் உடஞ்சி வந்திருக்கு. இது மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வித்த பையர் ஓகேங்களா ரெசிப்டன்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுவாங்க, எங்களுக்கு இது வேணாம் சொல்லி ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுவாங்க. அப்படி அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா the reflect the reduction the value of taxable supplies original invoice. அதாவது அந்த ஒரிஜினல் இன்வைஸ் பண்ண வேல்யூ வந்து இந்த கம்மியாகுது. ஓகேங்களா? கம்மியாகும் போது அக்யூரேட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கிறதுக்காக தான் இந்த கிரெடிட் நோட் வந்து உள்ள வருது சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜ் நான் போட்டிருக்கேன், அந்த கிளியராக தெரியும் நினைக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக போட்டு வச்சிருக்கேன் எக்ஸாம்பிளுக்காக. ஸோ டேட்டு பர்டிகுலர் டெபிட் கிரெடிட். ஓகேங்களா? பேசிக்காக நம்ம சேல்ஸ் பண்ணும்போது சேல்ஸ் என்ட்ரி என்ன பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து இது கிரெடிட் செல்றதுன்றதுனால நம்ம ஃபஸ்ட்டு நேம் போட்டுப்போம். ஓகேங்களா? ஸோ நார்மலாக கிரெடிட் என்ட்ரி ஜெர்னல் என்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கேஷ் அக்கௌண்ட்டு டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் தான் பேசிக்காக போடுறது. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கேஷுக்கு பதில் பாலா போட்டிருக்கோம். பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட்டில் சேல் பண்ணுறோம் போது நேம் போடுறோம். ஓகேங்களா? ஸோ பாலா அக்கௌண்ட் 5000 போட்டிருக்கோம், சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் 5000 போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ கிரெடிட் நோட் போடுறாங்க. கிரெடிட் நோட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே போடுறாங்க. ஓகேங்களா? ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா டெபிட்டில் போயிட்டு பாலா அக்கௌண்ட் டெபிட்டில் போடுறாங்க, கிரெடிட்டில் போடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ரேட் அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஈஸியாக சேல்ஸ் என்ட்ரி இப்படி இருக்கும், கிரெடிட் நோட் என்ட்ரி இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஜர். இப்போ பாலா ஒரு லெட்ஜரில் போய் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 5000 சேல் பண்ணியிருக்கோம், அதில் நம்ம கிரெடிட் நோட் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா 1000 போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ அவங்க நம்ம பே பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா 4000 பே பண்ண வேண்டியது இருக்குது பாலான்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் எ சப்ளையர் நம்ம சப்ளையர். ஓகேங்களா? ஒரு செல்லராக நம்ம வந்து பார்க்கும்போது செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்படி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அவங்க டாபிக் நேர்ந்து பார்க்கலாம் அவங்க. ஸோ ரீசன் ஃபார் இஷ்யூங் கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ண ரீசன் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ். ஸோ ரிட்டர்ன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிட்டர்ன் த கூட்ஸ் ப்ரீவியஸ்லி பர்ச்சேஸ். அதாவது முன்னாடி பண்ண பர்ச்சேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கூட்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? சப்ளையர் இஷ்யூ கிரெடிட் நோட் ரெடியூஸ் த இன்வெஸ்ட் வேல்யூ அக்கார்டிங்லி. அது சப்ளையர் வந்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா செல்லர் வந்து அந்த இன்வெஸ்ட் வேல்யூ ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கிரெடிட் நோட் கொடுப்பாங்க பேசி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபெக்டிவ் கூட்ஸ். ஸோ டிஃபெக்டிவ் கூட்ஸ் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ஆர் ஃபவுண்ட் டு பி டிஃபெக்டிவ். ஏதாவது கூட்ஸ் வந்து டேமேஜ் ஆயிருக்கு, அது வந்து உடஞ்சிருக்கு அப்படின்னு டிஃபெக்டாக வந்துச்சுன்னா அப்போ டெலிவரி டைமில் இந்த சப்ளையர் மே இஷ்யூ கிரெடிட் நோட் அட்ஜஸ்ட் இன்வெஸ்ட் அமௌண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த பர்டிகுலர் சப்ளையர் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுக்காக டிஃபெக்டிவ் கூட்ஸாக கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இன்கேஸ் வந்து பொருளை விற்கும்போது ஒரு ரேட்டு கொடுத்துட்டு அப்புறம் ரேட்டு கம்மியாயிடுச்சுன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிஸ்கிரிபன்சி ப்ரைஸில் ஏதாவது வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா முரண்பாடுகள் இருந்துச்சுன்னா அதை நெகோஷியேட் பண்ணுறதுக்கு நெகோஷியேட் ஆஃபர் இன்ஸ்யூமன்ஸ் ஒரிஜினல் இஷ்யூ பண்ணிட்ட அப்புறம் நெகோஷியேட் பண்ணாங்க 10 ரூபா பொருள் 8 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கிரெடிட் நோட் கொடுப்பாங்க. கிரெடிட் நோட் இஷ்யூட் பை ரிஃப்ளெக்ட் த ரிவைஸ்ட் அமௌண்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதா கிரெடிட் நோட் கொடுப்பாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ நம்ம இது இப்போ தான் ஜிஎஸ்டிக்குள்ளே வரும். ஸோ ஜிஎஸ்டிக்குள்ளே எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுல தான் வரும். ஓகேங்களா? பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் வரும். அப்படின்னும் போது அதுக்கும் வந்து அட்ஜஸ்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ கிரெடிட் நோட் ஆர் க்ரூஷியல் டு reconciling the இன்புட் டேக்ஸ் கிரெடிட் claimed by the recipient with the tax liability report by suppliers. அதாவது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி எப்படி இருக்காது பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற கூட்ஸோட ஜிஎஸ்டிலாம் நம்மளுக்கு கிரெடிட்டாக வரும், சேல்ஸ் பண்ணுறது தான் நம்ம இதுவாக வரும். ஓகேங்களா? பே பண்ணுறதா இருக்கும். நம்ம ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நம்ம ஒரிஜினல் எவ்வளோ கட்டணது வரும். அப்படின்னும்போது இங்கே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 ரூபா பொருளை வாங்கியிருக்கோம், 5 ரூபா ஜிஎஸ்டி கட்டிருக்கோம். ஓகே, 5 ரூபா ஜிஎஸ்டி கிரெடிட் நமக்கு வந்துருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அந்த 10 ரூபா பொருள் 8 ரூபா பொருள் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜாக இருக்குது சொல்லிட்டு வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது இப்போ நமக்கு 8 ரூபா பொருளான வேல்யூ தான் இருக்குது. அப்போ டேக்ஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி 4 ரூபா தான் இருக்கணும். அப்போ மிச்சம் ஒரு ரூபா என்ன பண்ணால் நம்ம டெபிட் பண்ணணும். அப்போது கிரெடிட் நோட் கூட என்ன பண்ணுறாங்கன்னா ஜிஎஸ்டி டேக்ஸையும் போட்டு அனுப்புகிறாங்க. ஓகேங்களா? அதுக்குண்டான எவ்வளோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 2 ரூபாய்க்கு உண்டான ஜிஎஸ்டி வந்து 1 ரூபானா அந்த ஜிஎஸ்டி அந்த 2 ரூபாய் வேல்யூ பொருள் வேல்யூ போட்டு ப்ளஸ் அந்த பொருளுக்கு வேல்யூனான ஜிஎஸ்டியும் போட்டு கிரெடிட் நோட் போடுறாங்க. அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஜிஎஸ்டி வெப்சைட்டில் ஃபைல் பண்ணும்போது கரெக்டாக அந்த இன்வெஸ்ட்க்கு அது அட்ஜஸ்ட் ஆகிடும். அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் கரெக்டாக கிரெடிட்டும் போய் கரெக்டாக சேரும். ஓகேங்களா? அக்யூரேட்டாக போய் சேரும். இது வந்து கொஞ்சம் ஒரு அக்யூரேட்டாக பண்ணிட்டு ஒரு ஒர்க் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ கிளைமேட் பை த ரெசிப்டன்ட் வித் taxable liabilities reported by suppliers. ஓகேங்களா? அது ensure the ITC claim to accurately reflect the டேக்ஸ் அமௌண்ட் அக்யூரேட்லி பெய்ட் பை சப்ளையர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா சப்ளையர் வந்து அதை கரெக்டாக பண்ணணும், அந்த கிரெடிட் நோட் வந்து கரெக்டாக வந்து அவங்க ஜிஎஸ்டி வெப்சைட்டில் அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மினிமைசிங் த ரிஸ்க் ஆஃப் எரர்ஸ் கிளைம்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா
இதை நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எரராக கிளைம் பண்ணுற அந்த கிளைம் பண்ணுறது வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அது வந்து ரிஸ்க்கை குறைக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஜிஎஸ்டி ரெகுலேஷனோட நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா compliance with the GST regulation. So issuing credit note is a regulatory requirement. இது பார்த்தீங்கன்னா GST credit note பார்த்தீங்கன்னா அது ஒரு regulatory requirement. இது ஒரு கட்டாயமாக கொடுக்க வேண்டியது regulatory requirement சொல்கிறாங்க. ஓகேங்களா? GST making adjustment taxable supplies இது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் taxable suppliesக்கு வந்து எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்ம கண்டிப்பாக credit note கொடுக்கலாம் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ taxable values amounts எதெல்லாம் மாறுபட்டு இருந்தாலும் நம்ம credit note கொடுக்கலாம் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ compliance with the GST regulations avoid penalties, illegal consequences and non-compliance. In case வந்து நம்ம credit note கொடுக்காம அப்படியே விட்டுட்டோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெனால்ட்டிஸ்க்கு இல்லை லீகல் கான்சிக்வன்ஸ் நான் கம்ப்ளைண்ட்ஸுக்கு வழிவகுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் ரெக்கார்ட் கீப்பிங். ஸோ இந்த கிரெடிட் நோட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கிரெடிட் நோட்ஸ் ப்ரொவைட் ஃபார்மல் ரெக்கார்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் மேட் டாக்ஸபிள் சப்ளைஸ் டாக்ஸ் அமௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிரெடிட் நோட் வந்து ஒரு ஃபார்மல் ரெக்கார்டாக இருக்குது. அதாவது அந்த இன்வெஸ்ட் பண்ண ப்ரைஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது ஒரு முக்கியமான ரெக்கார்டாக நம்மளுக்கு பங்கு வகிக்குது சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இன்க்ளூடிங் ரீசன் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் இது பார்த்தீங்கன்னா இது எந்த ரிஸ்க்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுறோம், அந்த டாக்குமெண்ட் வந்து ரெக்கார்ட் கீப்பிங் பண்ணிட்டு பத்திரமா இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் டிஸ்பியூட்ஸ். ஓகேங்களா? அதாவது பிரச்சனைக்கு தீர்வு காணுது பேசிக். ஓகேங்களா? ஸோ கிரெடிட் நோட் ஃபெசிலிட்டி ரெசல்யூஷன் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணுது கிரெடிட் நோட் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் த சப்ளையர் அண்ட் ரெசிபியன்ட். அதாவது பையருக்கும் சிலருக்கு வேறு சண்டை வரும். நீங்கள் இந்த பொருள் சரியில்லை இந்த பொருள் சரியில்லை சொல்லிட்டு வரும்போது அவங்க அந்த கிரெடிட் நோட் டெபிட் நோட் கொடுத்துக்கும்போது அவங்களுக்கு வந்து தான் பிரச்சனை சால்வ் ஆகும். ஓகேங்களா? கிரெடிட் நோட் கொடுக்கும்போது அவங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும். ரிகார்டிங் த வேல்யூ ஆஃப் சப்ளைஸ் டாக்ஸ் அமௌண்ட்ஸ் அண்ட் அதர் டர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் நோட் கொடுக்கும்போது அந்த பிரச்சனை சால்வ் ஆகுதுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? டாக்ஸ் அமௌண்ட்ஸுக்கு சப்ளைஸ்க்கு எல்லாத்துக்குமே. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்யூரேசி அண்ட் ரிப்போர்ட்டிங். ஸோ கிரெடிட் நோட் என்ஷூர் அக்யூரேசி ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். நம்ம வந்து கிரெடிட் நோட் கொடுக்கும்போது தான் நம்மளால அக்யூரேட்டாக ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் கரெக்டாக கொடுக்கும்போது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ வந்து இன்வெஸ்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலன்னா கடைசியாக வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக காட்டும். பட் ஆக்சுவல் நம்ம அவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிக்க மாட்டோம், கம்மியாக தான் ஏர்ன் பண்ணிப்போம். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக வந்து தப்பாக வந்து ரிப்போர்ட். ஓகேங்களா? ஸோ ரிஃப்ளெக்டிங் த சேஞ்சஸ் ஆர் ட்ரான்சாக்ஷன் டீடைல்ஸ் சச் as prices, quantities and tax amounts எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரெடிட் வந்து எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதாவது அந்த ப்ரைஸு, குவான்டிட்டி அப்புறம் டேக்ஸ் அமௌண்ட் எல்லாத்தையும் வந்து வேறுபாடு இருக்கிறதுனால நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா டேக்ஸ் பேமெண்ட் இருக்கும், எல்லா பேமெண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து கிரெடிட் நோட் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம், இட்ஸ் மேண்டரி விஷயம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஜிஎஸ்டி கீழே. ஸோ இதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணோம். அது உங்களுக்கு உங்கள் பாரா.